நிகழ்தகவு. பள்ளி சீருடைக்கு அளவு கொடுப்பதற்காக மகன்களை டெய்லரிடம் அழைத்து சென்ற தந்தை கணவனை எதிர்பார்த்து நீண்ட நேரம் அலுவலகத்திலேயே காத்திருந்த மனைவி, கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தண்ணீரில் மூழ்கடித்துக் கொள்ளப்பட்ட மகன்கள், பக்கத்து ரூமில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த கணவன், மகன்களை கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது 3 பேருமே கொல்லப்பட்டார்களா? போலீசிடம் சிக்கிய கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது என்ன? ஹோலி பண்டிகையை செலிப்ரேட் பண்றதுக்காக 2 மகன்களையும் மனைவியையும் தன்னோட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போயிருக்காரு சந்திரகிஷோர். செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட 2 மகன்களையும் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்க அளவு கொடுக்கறதுக்காக டெய்லர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வர்றேன்னு சந்திரகிஷோர் சொல்லியிருக்காரு. பைக்ல 3 பேர் தான் போக முடியும், அதனால நீ ஆபீஸ்லயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. ஆனா ரொம்ப நேரமாகியும் அவங்கள ஆளையே காணும். குழந்தைகளையும் கணவனையும் எதிர்பார்த்துட்டு ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க மனைவி தனுஜா. மதியம் 2 மணிக்கு மகன்களை அழைச்சிட்டு போன சந்திரகிஷோர் ஈவினிங் 5 மணி ஆகியும் ஆபீஸ்க்கு வரல. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால பதட்டமான தனுஜா தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வீட்டு வாசல்ல கணவன் குழந்தைகளோட செருப்பு இருந்திருக்கு. அதை பார்த்ததும் தனுஜா டென்ஷன் ஆகியிருக்காங்க. என்ன ஆபீஸ்ல இருக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கோவத்தோட கதவை தட்டி இருக்காங்க தனுஜா. ஆனா வீட்டோட கதவை சந்திரகிஷோர் திறக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் கதவை தட்டுறோம், அப்படி என்னதான் பண்றாருன்னு பெட்ரூம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. அப்போ தனுஜாவுக்கு கொஞ்ச நேரத்துல உயிரே நின்னு போயிருக்கு. ஏன்னா சந்திரகிஷோர் தூக்கல தொங்கிட்டு இருந்திருக்காரு. கணவன் தூக்கல தொங்கிட்டு இருந்ததை பார்த்த தனுஜா சத்தம் போட்டு அழுதுருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வீட்டு கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அங்க தனுஜாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. தனது 2 மகன்களும் பாத்ரூம்ல இருக்கிற பக்கெட்டுக்குள்ள கை காலெல்லாம் கட்டி போட்டு தண்ணில தலை மூழ்கி இறந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் 3 சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ சந்திரகிஷோர் இறந்து கிடந்த ரூம்ல ஒரு லெட்டர் சிக்கிருக்கு. அதுல தனது குழந்தைகளுக்கு சரியா படிப்பு வரலனோ, போட்டி நிறைஞ்ச உலகத்துல என்னோட குழந்தைகளால போட்டி போட முடியாதுன்னோ, அதனால குழந்தைகளையும் கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு எழுதியிருந்திருக்கு. அந்த லெட்டரை வச்சு தனுஜா கிட்ட விசாரிச்ச போலீஸ், உங்க குடும்பத்துல பசங்களால ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், பசங்க சரியா படிக்க மாட்டாங்க, அதனாலதான் வீட்டுல அடிக்கடி சண்டை வரும். ஆனா அது இந்த அளவுக்கு போய் முடியும்னு கனவுலையும் நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி கதறி இருக்காங்க. ஆந்திர மாநிலம் கோதாவரியில உள்ள வனப்பள்ளியை சேர்ந்த சந்திரகிஷோர் காக்கிநாடாவில் உள்ள ONGC கம்பெனியில் அக்கௌண்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு 7 வயசுல ஜோஷிலுங்கிற ஒரு மகனும் 6 வயசுல நிக்கிலுங்கிற ஒரு மகனும் இருந்திருக்காங்க. 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த ஜோஷில் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி வேற ஸ்கூல்ல மாத்திருக்காங்க. அப்பவும் ஜோஷில் படிக்காம இருந்திருக்கா. அதோட நிக்கிலும் சரியா படிக்காம இருந்ததாகவும் சொல்லப்படுது. பசங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தினமும் சந்திரகிஷோர் சண்டை போட்டுட்டே இருந்ததாகவும், அதனால கணவன் மனைவி இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. சின்ன பசங்க தானே, போக போக படிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க தனுஜா. ஆனா அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காத சந்திரகிஷோர் மகன்களை அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது மார்ச் 14ஆம் தேதி, ஹோலி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக மனைவி குழந்தைகளை தன்னோட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடியே மகன்களை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டிருந்திருக்காரு சந்திரகிஷோர்.
ஆபீஸ்ல ஹோலி பண்டிகையை முடிச்சிட்டு மகன்களை ஸ்கூல் யூனிஃபார்ம் அளவு கொடுக்கறதுக்காக டெய்லர் கிட்ட அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மகன்களோட கால் கைகளை கயிறால கட்டி தண்ணியில தலையை அமுக்கி கொன்னுட்டதாகவும், அடுத்து பக்கத்துல இருந்த பெட்ரூம்ல சந்திரகிஷோரும் தூக்கு போட்டுட்டு உயிரை மாச்சிக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. ஒன்னாவது படிக்கிற மகன் சரியா படிக்கலன்னு யாராச்சும் பிள்ளைங்களை கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிப்பாங்களாங்கிற சந்தேகமும் போலீஸ்க்கு இருக்கத்தான் செய்யுது. மகன்களை கொண்டுட்டு தந்தை தன்னோட உயிரை மாச்சுக்கிட்டாரா, இல்லனா 3 பேரையுமே வேற யாராச்சும் கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்களாங்கிற பல்வேறு கோணத்துல போலீஸ் தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மர்மமும் பயங்கரமும் நிறைந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நிகழ்தகவு